தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க இந்தியா அங்க முதலாவதா 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர்ல விளையாட போறாங்க. 2024 T20 உலகக்கோப்பைக்கு தயாராகிறதுக்கு நடக்கிற இந்த தொடர்ல பாண்டியா காயத்தால விளையாடாத காரணத்தாலையும், ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற சீனியர்ஸ் ஓய்வெடுக்கிறதாலையும் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் இந்திய அணி களத்துல இறங்க போறாங்க. சொல்லப்போனா நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலிய T20 தொடர்ல இளம் இந்திய அணி சிறப்பா விளையாடி வின் பண்ணாங்க. அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா மண்ணில் நடக்கிற இந்த தொடர்லையும் சீனியர் பிளேயர்ஸ் இல்லாமலேயே இந்திய அணி சாதிக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட காணப்படுது. முன்னதா இந்த அடுத்தடுத்த தொடர்கள்ல T20 தரவரிசையில உலகத்தோட நம்பர் 1 பேட்ஸ்மேனா இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சூரியகுமார் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு. 2023 உலகக்கோப்பை ஃபைனல்ஸ் உட்பட ஒருநாள் கிரிக்கெட்ல எப்பவுமே சிறப்பா செயல்படாத அவரு T20 கிரிக்கெட்ல அதுக்கு நேர்மாறா எப்படி பந்து வீசினாலும் மைதானத்தோட எல்லா திசைகள்லையும் அடிச்சு நொறுக்கி பெரிய ரன்ஸை எடுத்து இந்தியாவுக்கு நிறைய வெற்றிகளை வாங்கி கொடுத்துட்டு வராரு. அதனால இந்தியாவோட மிஸ்டர் 360 டிகிரி பேட்ஸ்மேன் அப்படின்ற ரசிகர்களோட பாராட்டுகளையும் அவர் பெற்று வராரு. இந்த நிலைமையில வார்த்தைகளால விவரிச்சு பாராட்ட முடியாத அளவுக்கு அசத்துற சூரியகுமார் யாதவ் பிரகாசமான வருங்காலத்தை கொண்ட தரமான பிளேயர் அப்படின்னு கிறிஸ் கெயில் பாராட்டியிருக்காரு. இது பத்தி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இதை எப்படி விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு தனித்துவமானவர். மைதானத்தோட எல்லா திசைகள்லையும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல பேட்டிங் செய்யக்கூடிய பிளேயர். அவருக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. இப்போதான் அவர் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். ஆனா சூரியகுமார் யாதவ் போன்ற பிளேயர்ஸுக்கு நிலைத்தன்மை இன்னும் முக்கியமா இருக்கும். அவர்கிட்ட நம்ப முடியாத அபாரமான திறமை இருக்கு. அவருக்கு எதிராக எப்படி துல்லியமா பந்து வீசுறது அப்படின்ற பயிற்சிகளை பவுலர்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 360 டிகிரிலையும் விளையாடக்கூடிய பிளேயரா இருக்காரு. அதனால அவருக்கு எதிராக சிறப்பா பந்து வீசுறது பவுலர்ஸுக்கு கஷ்டமான வேலையா இருக்கும். ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் தனித்துவமான திறமையை கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.